நான் பாத்துக்கிறேன், அழாத. மாயா, அழாத செல்வி. மாயா, என்ன சந்தோஷ்? என்ன இதெல்லாம்? என்ன இதெல்லாம்னு கேட்டேன். அது வந்து சந்தோஷ், அது ஒண்ணும் இல்ல சந்தோஷ். செல்வி டைம் பாஸ்க்காக வேலை செய்யறா. பிரெக்னன்ட் லேடிஸ்லாம் வேலை செய்யணும்னு டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல. நான் சொன்னா அது வந்து சந்தோஷ். அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் சந்தோஷ்? அவளை குளிப்பாட்டி Dress போட்டு விட்டு சாப்பாடு ஊட்டி விட்டு எங்களால எவ்வளவு முடியுமோ நாங்க எல்லா கேரியும் அவளுக்கு கொடுக்கறோம். நாங்க வீட்டுக்குள்ள தானே சந்தோஷ் இருக்கோம். அவளை ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிட்டே இருந்தா அவளுக்கு ஜெயில இருக்க மாதிரி ஃபீல் இருக்காதா? அவ மனசு கொஞ்சம் கூட நோகாம நாங்க நடந்துட்டு இருக்கோம். ஆனா அவ எல்லா வேலையும் எடுத்து போட்டு செஞ்சானா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லு சந்தோஷ்? நீதான் மாயா சொல்லணும். ஆண்டி, நீங்க தானே எப்பவுமே வீட்டுல இருக்கீங்க. மாயாக்கு அவளை கவனிக்க டைம் இல்லைனாலும் நீங்க தான் அவளை ஒவ்வொரு நிமிஷமும் கவனிக்கணும். ஏன் செல்விக்கு இதெல்லாம் நீங்க எடுத்து சொல்ல மாட்டீங்களா? இல்ல உங்களுக்கும் டைம் இல்லையா? அது இல்ல சந்தோஷ். அது வந்து உங்களுக்கு டைம் இல்லைன்னா சொல்லிடுங்க ஆண்டி. நான் செல்விக்கு தனியா ஒரு கேர்டேக்கரை வச்சுக்கிறேன். என்ன சந்தோஷ், ஏதோ நாங்களாம் அவளை கேர் பண்ணாத மாதிரி பேசுற? தேவி அக்கா தொடப்பத்தை எடுத்தா அவளும் தொடப்பத்தை எடுத்து கூட்ட ஆரம்பிச்சுடுறா. வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. முந்தா நேத்து கூட நான் தூங்கிட்டு இருக்கும் போது அயன் பாக்ஸ் பக்கத்துல போயிட்டா. நான் தான் அவ கையில இருந்து வாங்கி வச்சேன். அதுக்குன்னு இந்த வீட்டுல அயனே பண்ண கூடாதா? இல்ல இந்த தொடப்பம் வேக்யூம் கிளீனர் இது எல்லாத்தையும் எடுத்து வெளியில போட்டுடலாமா? என்ன பண்ண சொல்ற சந்தோஷ்? நீ பண்ற வேலையும் அவ அப்படியே பண்றா, நான் பண்ற வேலையும் அப்படியே பண்றா. நம்மள விட அதிகமா வேலை செய்யற வேலைக்காரியும் தினமும் அவ கண் கூட பாக்குறா, அதையே ரிப்பீட் பண்றா. அது ஏன் தப்பா சந்தோஷ்? நான் ஒரு கேரிங் பர்சன். நான் கடவுள் கிடையாது எல்லா இடத்துலயும் இருக்கிறதுக்கு. உன் மேல எனக்கு கோபம் கிடையாது மாயா. நான் என்ன உன்னை அவ கூட 24 மணி நேரமும் இருக்கவா சொன்ன? இருக்க சொல்றதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. ஆனா அவ இந்த மாதிரி திரும்ப திரும்ப பண்றானா அதை என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே? நம்ம பழனி அண்ணன் கூட தான் டெய்லி ஸ்விம்மிங் பூலை கிளீன் பண்றாரு. நாளைக்கு கிளீன் பண்றேன்னு இவ தண்ணிக்குள்ள இறங்கிட்டானா? சந்தோஷ், அது வந்து நீங்களும் ஒரு பொண்ணு பெத்தவங்க தானே ஆண்டி. செல்வியை உங்க பொண்ணு மாதிரி பாத்துக்க முடியலையா? என்ன நடக்குதுன்னு என்கிட்டயாச்சும் சொல்லலாம்ல. அவ நாள் ஃபுல்லா என்ன செய்யறா, எங்க போறான்னு உங்களால மட்டும்தான் கவனிக்க முடியும். ஒரு குழந்தைய பெத்த அம்மாவால தான் ஒரு குழந்தை சுமக்கிற பொண்ண எப்படி பாத்துக்கிறதுன்னு தெரியும். அப்போ நாங்க அவளை பாத்துக்கலன்னு சொல்றியா? ஒரு வாட்டி நடந்துச்சுன்னா அது தெரியாம நடந்த தப்பு மாயா. இது 2வது வாட்டி நடந்திருக்கு. அப்படின்னா அவ மேல உனக்கு இருக்கிற அக்கறை குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். வேணாம் மாயா, இனிமே செல்வி உனக்கு பாரமா இருக்க மாட்டா. அவளை நானே பாத்துக்கிறேன். தேவைன்னா வேற அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கிறேன். சாரி ஆண்டி, அவளை கேர்லெஸ்ஸா விட்டது ஏன் தப்புதான். இதுக்கு மேல அவளை நான் விட மாட்டேன். செல்வி வா. உட்காரு செல்வி, உட்காரு. என்னடி அவன் கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறான்? ஏற்கனவே அவ கர்ப்பம் கலைஞ்சுதா இல்லையான்னு உருப்படியா தெரியல. இனிமே அவ கூடவே இருந்து பாத்துக்கணும்னு சொல்றான். இனிமே எல்லாம் கஷ்டம் தாண்டி. எல்லாம் உன்னாலதான். லூசு லூசு லூசு. அடிக்காதடி உன்ன. ஏய், இத வந்து எடுத்துட்டு போடி. உன் வீட்லயே நீ எந்த வேலையும் செஞ்சது இல்லையா செல்வி? உன்னை மகாராணி மாதிரி பாத்துக்குவேன்னு உன்னை என் வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வந்தேன். வீட்டுல இத்தனை வேலைக்காரங்க இருக்கும்போது நீ ஏன் செல்வி இந்த வேலையெல்லாம் செய்யற? செல்வி, என்ன செல்வி இது? பூ மாதிரி இருக்கிற உன் கை
இப்படி காப்பு காய்ச்சி போயிருக்கு. என்ன செல்வி இது? நீ கட்டிருக்கிற சாரி இப்படி இருக்கு. இந்த வீட்டுல இருக்கிற வேலைக்காரி கூட நல்ல சாரி கட்டுவாங்களே செல்வி. செல்வி செல்வி மோகன்லாம் வேத்து போயிருக்கு. செல்வி இது என்ன தாலி? 3-4 தங்க செயின்லாம் போட்டிருப்பிய செல்வி. வாங்குறதுல எங்க செல்வி? இது என்ன பிளாஸ்டிக் கம்பல்? ஐயோ, உன் வளையல்லாம் எங்க செல்வி? ஏதாவது பேசு செல்வி. நீ ஏதாவது சொன்னாதானே வெளியில இருக்கிற எல்லாரும் நிக்க வச்சு கேள்வி கேட்க முடியும். இங்க என்ன நடக்குது செல்வி? நீ பேசலனா அவங்க என்ன வேணாலும் செஞ்சுட்டு விட்டுருவாங்க. நான் இப்ப வெளியே போனா இந்த வீடு 2 ஆயிடும். ஆனா நான் கோவமா பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் எல்லாரும் மனசையும் உடைச்சிரும் செல்வி. உன்னை தனியா விட்டது ஏன் தப்புதான். இனிமே நான் உன்னை தனியாவே விட போறதில்ல. தினமும் நீ என்ன சாப்பிடுற, என்ன ட்ரெஸ் போடுற எல்லாமே நான் தெரிஞ்சுக்கணும். நீ கவலைப்படாத, நானும் கூட இருக்கேன். மத்தவங்க யாரும் நமக்கு வேணாம் செல்வி. உனக்கு நான் பேசுறது புரியுதோ இல்லையோ, எனக்கு உன் நிலைமை நல்லாவே புரியுது செல்வி. நீ இனிமே எங்கேயும் போக வேணாம். இங்கேயே என் கூடவே இரு. சாப்பிடுறதுனாலும் நீ இங்கேயே சாப்பிடு, தூங்குறதுனாலும் நீ இங்கே தூங்கு. சாப்பாடு உன்னை தேடி வரும். நீ இனிமே எதையும் தேடி போக வேண்டாம். எல்லாம் இனி உன்னை தேடி வரும். ஐயோ, பாரு, உள்ள ஏதேதோ பேசிட்டு இருக்கான். எல்லாம் உன்னாலதான். உன்ன மொண்டு 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 மொண்டு. என்ன பண்ற மாயா? நிறுத்து. உங்க அம்மா வடிக்கிறதுனால எல்லா பிரச்சனையும் தீந்துருமா? நல்லா கேளு சமையல். அவளா போய் வேலை செஞ்சா நான் என்ன பண்ணுவேன்? இவளுக்கு என்ன கோவம் வந்தாலும் என்னதான் கொட்டுறா. நீ 4 வார்த்தை கேளு சமையல். இப்ப என்னாச்சுன்னு 2 பேரும் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? சந்தோஷ் செல்வியே ரூம கூட்டிட்டு போயிட்டான், அவ்வளவுதானே? ஹே, நீ இந்த வீட்ல வேலை செய்யறவ. உனக்கு இது சின்ன விஷயம். சந்தோஷ் என் புருஷன். செல்விய உள்ள கூட்டிட்டு போய் 2 நிமிஷம் ஆகுது. எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. மாயா, டென்ஷன் ஆகாது, கூல் டவுன். இப்ப என்ன, செல்வி வெளியில வரணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான் சமையல். அவளை வெளியில கூட்டிட்டு வந்தீங்கன்னா உனக்கு புண்ணியமா போகும். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தானே ஆண்டி நான் இங்க வந்திருக்கேன். என்னது ஆண்டியா? இத்தனை நாள் மேடம் தானே கூட்டிட்டு இருந்த. என்ன பார்த்தா உனக்கு வயசான மாதிரி தெரியுதா? இல்லக்கா, அக்கான்னு கூப்பிட்ட பத்தியா? அது. ஆனா நான் இப்போ உன்னை நம்புறேன். சரி, உன்னால சந்தோஷ வெளியே கூட்டிட்டு வர முடியுமா? கண்டிப்பா என்னால செல்விய வெளியில கூட்டிட்டு வர முடியும். போ, அப்ப போ, அவளை சீக்கிரம் கூட்டிட்டு வா. செல்விய உடனே கூட்டிட்டு வந்தா சந்தோஷ் சந்தேகப்படுவானே. அவன் சந்தேகப்படுறதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல அவன் உள்ள போய் கதவை லாக் பண்ணிருக்கானே, அதை எப்படி திறப்ப? அத நான் பாத்துக்கிறேன். எப்படி? வெயிட் அண்ட் see. அத நான் பாத்துக்கிறேன். எப்படி? வெயிட் அண்ட் see. சூப் கொண்டு வா. இதோ வரேன் மேடம். நீ போ. சரிங்க மேடம். என்ன பண்ற? சமையல் நீ என்ன பண்ற? நான் பாத்துக்கிறேன். யாரு? சார், செல்வி மேடத்துக்காக மார்னிங் ஸ்பெஷல் ஐட்டம் ரொக்கனி சூப் வித் காலிஃப்ளவர் அண்ட் பாயில்ட் வெஜிடபிள்ஸ். அப்புறமா கொண்டு வாங்க.
இல்ல சார், இது அவங்க பிரெக்னன்சிக்காக டெய்லி சாப்பிடணும்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணிருக்காரு. 1 வீக்கா மார்னிங் அண்ட் ஈவினிங் ஸ்பெஷல் கேர் எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். இது மெடிசினல் ஹெர்ப்ஸ் இருக்கிற சூப் ஃப்ரம் இட்டாலி. பிரெக்னன்சி விமன்ஸ்க்காக மட்டும். அவங்க ஸ்ட்ரென்த்தா இருக்கணுங்கிறதுக்காக, அவங்க பேபி ஸ்ட்ரென்த்தா இருக்கணுங்கிறதுக்காக. ஓகே, கொண்டு வாங்க. மேடம், உங்க சூப் ரெடி ஆயிடுச்சு. ஆறிட போது குடிச்சிருங்க. இப்போ வாயில இருந்து கை எடுக்க போறேன். கத்தக்கூடாது, சரியா? நீ கத்தலனா இந்த ஆப்பிள் உனக்கு சாப்பிட கொடுப்பேன். நீ கத்துன, நானே சாப்பிட்டுருவேன். இந்த ஆப்பிள் உனக்கா எனக்கா? சரி, நான் மெதுவா கையெடுக்க போறேன். நீ கத்தாம ஆப்பிள சாப்பிடணும், சரியா? இந்த ஆப்பிள் உனக்கு தான். சத்தம் போடாம சாப்பிடணும். பாரு, நான் உன்னை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறேன். நீ ஏன் திரும்ப திரும்ப அவங்க கிட்டே போற? உனக்கு ஆப்பிள் வேணும்னா என்கிட்ட வா. உனக்கு ஏதாவது சாப்பாடு வேணும்னாலும் என்கிட்ட வா. அங்கெல்லாம் போகாத செல்வி. சந்தோஷ் ரூமுக்கெல்லாம் கூப்பிட்டா போகாத. சந்தோஷ் எதிரிலேயே வந்து நின்னாலும் பேசாத. ஏன் நீ வீணா பேசி வீணா அடி வாங்குற? பாவம் இல்லையா நீ? பாக்குறதுக்கு எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஆப்பிள் எனக்கு வேண்டாம் செல்வி, நீ ஏன் சாப்பிடு. உனக்கு எதுவுமே தெளிவா பேச தெரியலனாலும் இன்னொருத்தருக்கு கொடுக்கணுங்கிற மனசு இருக்கு பாரு. அதுதான் உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ ரொம்ப நல்லவ செல்வி. ஆனா அந்த மாயா இருக்கா பாரு, ரொம்ப கெட்டவ. உன்னை அடிப்பா, திட்டுவா, கொடுமைப்படுத்துவா. அவ வேண்டாம் செல்வி. இனிமே நான் தான் உனக்கு. என்ன புரியுதா? ஆப்பிள் ஆப்பிள் இல்ல செல்வி, சந்தியா. சந்தியான்னு சொல்லு. எங்க சந்தியான்னு சொல்லி கூப்பிடு பாப்போம். ஹே லூசு, நீ பழம் சாப்பிட்டா எனக்கு என்ன, பிரியாணி சாப்பிட்டா எனக்கு என்ன? நீ செத்துட்டாலோ இல்ல இந்த வீட்டை விட்டு போயிட்டாலோ நஷ்டம் எனக்கு தாண்டி. உன்னை சாகாம பாத்துக்கறதா என் பொறுப்பு. இவங்க பண்ற கொடுமையை தாங்காம நீ இந்த வீட்டை விட்டு ஓடிடக்கூடாது. அதுக்குதான் இதெல்லாம் பண்ற. நாய் வேஷம் போட்டா கொலைச்சி ஆகணுங்கிற மாதிரி மாயா கிட்ட இருக்கிற கோடிக்கணக்கான பணத்தை கறக்கணும்னா இந்த பைத்தியத்தை நான் கட்டி மேய்ச்சே ஆகணும். நீதாண்டி எனக்கு மாயாவை டென்ஷன் ஆக்குற ஆயுதம். உன்னை வச்சு நான் என்னென்ன பண்ண போறேன்னு பாரு. சாப்பிட்டியா செல்வி? இன்னும் பசிக்குதா? காலையில இருந்து சாப்பிடலையா? உனக்கு ஆப்பிள் ஜூஸ் போட்டு கொண்டு வரவா? ஆப்பிள் நீ எனக்கு கொடுக்க போற லாபத்துக்கு ஆப்பிள் ஜூஸ் என்ன, ஆப்பிள் தோட்டத்தையே வாங்கி தரலாண்டி. செல்வி, பாத்தியா உன் மேல எவ்வளவு அக்கறையா ஃபாரின் வெஜிடபிள்ஸ் சூப் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. எனக்கு சந்தேகமே அதுதான் செல்வி. என்ன உனக்கு சந்தேகம் வந்துடுச்சா? வரக்கூடாதே. ஒரு பக்கம் பார்த்தா மாயா உன் மேல இவ்வளவு அக்கறையா இருக்கா. டாக்டர் கிட்ட எல்லாம் கூட்டிட்டு போறா, உன்னை பத்திரமா பாத்துக்கிறா. என்ன நடந்தாலும்
உன் கூடவே இருக்கா. என்னை விட உன்னை அன்பா பாத்துக்கிறது அவதான் செல்வி. ஆனா திடீர்னு பார்த்தா நீ வீட்டு வேலை செய்யற, தோட்ட வேலை செய்யற. இதெல்லாம் நீயா செஞ்சாலும் இந்த வீட்டுல இருக்கிறவங்க அதை நினைச்சா தடுக்கலாமே. ஏன் அவங்க தடுக்கல செல்வி? எனக்கு இந்த வீட்டுல நடக்கிறது எதுவுமே புரியல செல்வி. ஆயிரந்தா இருந்தாலும் ஒரு காலத்துல இவங்க எல்லாரும் உன் மேல கோவமா இருந்தவங்க தானே. ஒருவேளை பழைய ஞாபகத்தெல்லாம் வச்சு சீச்சி அப்படிலாம் இருக்காது. என்ன ஏமாத்தினாலும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களை ஏமாத்த முடியாது இல்லையா? உங்க வீட்டுல கூட மாயாவை தானே மலை போல நம்பியிருக்காங்க. நீ மட்டும் ஒரு வார்த்தை பேசுனா இந்த வீடே உனக்கு வேலை செய்யும் செல்வி. இனிமே தயவு செஞ்சு இந்த வீட்டு வேலை எல்லாம் செய்யாத செல்வி. உன் வீட்டுல இருந்து திடீர்னு யாராவது வந்தாங்கன்னா உன்னை என்னமோ நான் தான் வேலை வாங்கின மாதிரி நினைச்சுப்பாங்க. அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணுன்றதுக்காக பட்ட கஷ்டம்லாம் வீணாயிடும் செல்வி. செல்வி, இந்த வயித்துல நம்ம பாப்பா இருக்கு செல்வி. அது நம்ம கனவு. உன்னை மாயா நல்லபடியா பாத்துக்கிட்டாலும் பாத்துக்காம இருந்தாலும் அது எனக்கு தெரியாது. உனக்கு நான் பேசுற வார்த்தை புரியுதுல செல்வி. என் அன்பு உனக்கு நிச்சயமா புரியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்ம குழந்தை பத்திரமா பிறக்கிற வரைக்கும் உன்னை நான் இந்த வீட்டுல சின்ன துரும்ப கூட சுமக்க விட மாட்டேன். நீ இந்த சூப்பை குடிச்சிட்டு நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். மா இங்க வா. என்னடி மாடியில இருக்கா? குடு. சந்தியா கொஞ்சம் வெளியேறு. இவ கேட்டா தீக்க வேண்டிய கணக்கு கொஞ்சம் இருக்கு. ஓகே. மாயா என்னடி பண்ற? வேணாண்டி, அவ வயிற்றுல கீத்துல பட்டு ஏதாவது ஆயிட போகுதுடி. படட்டும், பட்டு சாவு. ஐயோ, உனக்கு என்னடி அவ்வளவு திமிரு? பிலிம் காட்டுறியா பிலிம்? இவ்வளவு நாள் சந்தோஷ்க்கு நீ எங்க இருக்கேனே தெரியாது. இன்னைக்கு எப்படி தெரிஞ்சுச்சு? அழுடி, நல்லா அழு. சந்தோஷ் என்ன எப்படி திட்டினா அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்? இதே மாதிரிதான் எனக்கும் அழுக வந்துச்சு. நீ ஆச்சும் அழற. நான் அழுகைய உள்ளுக்குள்ள அடக்கி வச்சுட்டு நின்னுட்டு இருந்தேன். வலிக்குதுடி. அழு, நீ அழு. நீ அழற சத்தத்தை நான் கேட்கணும். மாயா, அப்பதான் என் கோவம் அடங்கும். வேணாண்டி, சொல்றது கேளுடி. ஆயிட போகுதுடி. கைய எடுன. இல்ல நீயும் என்கிட்ட இருந்து ஒண்ணு வாங்குவ. மாயா, கொஞ்சம் யோசிச்சு பாருடி. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அந்த குடும்பமே உன் மேல தாண்டி சந்தேகப்படும். அவளை தண்டிக்கணும்னா இன்னைக்கு நைட்டு சோறு போடாத, நாளைக்கு காலையிலயும் சோறு போடாத. பசியில அவ வந்து கால விழுந்து பிச்சை எடுக்கட்டும். நீ தானே சொல்லுவ வலிய விட பெரிய ஆயுதம் வேற எதுவுமே இல்லன்னு. அந்த வலிய அவளுக்கு குடுமாயா. அதை விட்டுட்டு உன் கையால அடிச்சு ஏன் பழி தூக்கி உன் மேல போட்டுக்கிற? மா, எனக்கு கோவம் அடங்க 2 நாள் ஆனாலும் சரி, 3 நாள் ஆனாலும் சரி, இவளுக்கு சோத்தையை கண்ணுல காட்டக்கூடாது. தாகம் தாகம்னு கத்துனாலும் பச்சை தண்ணி கூட கொடுக்காத. ஏய், அவ எங்கேயாவது செத்துற கித்துற போராடி. சாகட்டும். ஏய், ஏண்டி அவகிட்ட அடி வாங்கி சாவற? ஐயோ.